வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான பர்பி தான், நிலக்கடலை பர்பி எப்படி செய்கிறதுன்னு இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே இந்த பர்பி செஞ்சிடலாம். இது போல் செஞ்சு வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னா குழந்தைங்க கேட்குற நேரத்தில் நம்ம எடுத்து கொடுக்கலாம். இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நிலக்கடலை பர்பி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நிலக்கடலை பர்பி செய்கிறதுக்கு வானொலி நல்லா சூடாயிருச்சு. இது ஒரு கப்பு நான் நிலக்கடலை பச்சை கடலை சேர்த்துக்கிறேன். தோலை நீக்கி பாருங்க. இப்போ இதை நல்லா வறுபட்டுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு தட்டில் இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். அப்படி இது நல்லா ஆறின பிறகு இதை தோலை நீக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுக்குவோம். ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன். இது போல் நெய் தடவி ரெடியாக அந்த தட்டு வச்சுக்கோங்க. இப்போ கடலையில் பார்த்தீங்கன்னா தோலை நீக்கிட்டு நான் இதை மிக்சி ஜாரில் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து இதை பார்த்தீங்கன்னா 1-2 குறன்னு அது பல்ஸ் மோடில் வச்சு விட்டு நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இது போல் கோர்ஸாக இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ நைஸாக அரைக்காமல் இது போல் அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை பற்றி சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு வானொலி வச்சுக்கலாம். நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நிலக்கடலை எடுத்து அதே கப்பில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை ஒரு கப்பு நான் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா மெல்ட் ஆகி நமக்கு வரும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கட்டி மாதிரி இருக்கிறது பாருங்கள். இதை நல்லா இதை கரண்டிலையும் நல்லா இதை அப்படியே மசி விட்டு கிண்டி விடுங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கேரமெல்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பொடிச்ச கடலையை இது கூட சேர்த்துக்குவோம். இது நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நெய் தடவி வச்சுருக்க தட்டில் நம்ம இதை சேர்த்துருவோம். உடனே சேர்த்துருங்க. இது போல் தட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை அப்படியே சமப்படுத்திடுங்க. ஒரே சமமாக இது போல் நமக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சமப்படுத்திடுங்க. இது அப்படியே ஒரு 5 to 6 நிமிஷம் ஆற விட்டுறலாம். இது ஆறிடுச்சு. கொஞ்சம் தான் ஆறி இருக்கு. இப்போ ஆறுறப்பே நம்ம பீஸ் போட்டுருவோம்.
ரொம்ப ஆற வச்சிட்டோம்னா நம்ம பீஸ் போடுறது ரொம்ப சிரமமாயிரும். பீஸ் போட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஆற வச்சுருவோம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். சூப்பராக உடைக்க வருது பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பர்பி நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். எல்லாருமே ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பர்பி செஞ்சிடலாம். இது வெள்ளத்துக்கு பாகு காய்ச்சணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. சர்க்கரையை வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த பர்பி செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.